ஸோ guys, welcome back on a brand new video. நான் உங்களோட டிஜே. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறது டிஜே ஸ்டுடியோஸில். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா பயோக்கி ஸ்கை ஹோட்டல் தான் போகிறோம். பயோக்கி ஸ்கை ஹோட்டல் பற்றி சொல்லணும்னா அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்ட் டாலஸ்ட் பில்டிங் அண்ட் ஹோட்டல்ஸ் வைஸ் அதுதான் இருக்கிறதுலே டாலஸ்ட் ஹோட்டல், மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஹோட்டல்னே சொல்லலாம். அங்கே தான் நான் ஒன் நைட்டுக்கு புக் பண்ணியிருக்கேன். பயங்கர எக்ஸைட்டட், சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் பேங்காக் வந்திருக்கேன். அங்கே தான் வந்துட்டு 4 nights தாங்கினேன். ஸோ அங்கே வந்து ஒரு லக்ஸரியஸான பயங்கர ட்ரீமி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர். ஸோ அவனுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் எனக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு நைட்டாவது நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே வந்து போட்டிருக்கேன். எஸ், இப்போ நம்ம வந்து பயோக்கி போகிறோம். அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அந்த உள்ளே வந்து செக்இன்ல இருந்து ரூம் டூர் வந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம வந்து 18th ஃப்ளோரில் இருக்கோம் அண்ட் அதுதான் வந்து இந்த ஹோட்டலோட லாபி. ஸோ இதுக்கு கீழே ஷாப்ஸ் இருக்குது, பார்க்கிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது 70th ஃப்ளோர் வரைக்கும். அண்ட் நம்மளோட ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21st ஃப்ளோர்லேருந்து 88th ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு ரூம் தான் நமக்கு கிடைக்க போகுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். இல்லைடா, ஃபோன் நம்பர் இருக்குது ப்ரோ. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? ரூம் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து 57th ஃப்ளோரில் இருந்தேன். இந்த வாட்டி வந்து 67th ஃப்ளோர். 67th ஃப்ளோர். 67th ஃப்ளோர். So let's hope for the best. பா, காது அடிக்குதுடா. டைம் ஆஃப் மாதிரி போயிட்டு. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. ஸோ காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் ஏரியா இருக்குது, உங்களோட க்ளோத்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இங்கே 2 ட்வின் பெட் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் நான் உங்களுக்கு காமிச்சபடி இவ்வளோதான் ரூம். அண்ட் இங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது. பட் இந்த இடத்தோட ப்ளஸ் வந்து இதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம என்ன ஹைட்டில் இருக்கோன்றது. நம்ம 67th ஃப்ளோரில் இருக்கோம். இதுக்கு மேலே இன்னொரு 30 ஃப்ளோர் இருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டக்க வச்சு அந்த பிளாக் மார்க்ஸ் வர மாதிரியான விண்டோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வியூ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுது. பட் மற்றபடி இங்கேருந்து ஆக்சுவல் டேரக்ட் ஐயில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு பயோக்கி இருக்குது பாருங்கள், அது வந்து சாலிடாக ஒரு 50 ஃப்ளோர்ஸ் நினைக்கிறேன். அதெல்லாம் டேஞ்சர் இடம் போல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 77th ஃப்ளோரில் இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு வந்து ஒரு கிளியர் வியூ இருக்கும். வாவ், திஸ் இஸ் வேர் வி ஹேவ். எல்லாமே ஒரு சின்ன சின்னதாக குள்ளமா சின்ன சின்னதாக இருக்குது. தாய்லாண்ட்ஸ் டாலஸ்ட் ஹோட்டல் பயோக்கி ஸ்கை. இங்கே அதோட ஒரு டெமோ ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் ஆக்சுவலி தங்கலைனாலும் நீங்கள் பஃபே அட்டென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு இந்த டாலஸ்ட் வியூ பாயிண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம், எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரிவால்விங் வியூ பாயிண்ட் வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 79th ஃப்ளோருக்கு நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் போகணும். மேக்ஸிமம் 77, 78 வரைக்கும் தான் அலவுட். அதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்டேர் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு வெல்கம் ட்ரிங்க் வேறு இருக்குது இங்கே புக் பண்ணதுக்கு. அவர் நமக்கு ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ. சியர்ஸ். ஆரஞ்சு பல்ப்பு
செம ஃப்ரெஷ். ஆனா பப்பாயா போட்டிருக்காங்களோ? ஆரஞ்சு பப்பாயா. பப்பாயா எனக்கு பிடிக்காது, பட் ஆனா திஸ் இஸ் ட்ரிங்கபிள். அதாவது நேத்து நம்ம அங்க இருந்தோம், முன்னேறிட்ட டப்புன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையா என்ன யோசிக்கிறோம், இதுக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணணும்னு உனக்கு தெரியும்? ஒர்த்து ப்ரோ, டெஃபினட்டா ஒர்த்து ப்ரோ. நான் இன்னுமே வந்து பாத்துட்டு இருக்கிறேன். நான் இன்னும் ப்ராசஸ் தான் பண்றேன், நான் இன்னும் ரியாக்ட் கூட பண்ணல. ரொம்ப புதுசா இருக்கு. இங்க வந்து முக்கியமா வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. அதுக்கு தான் நான் இங்க முக்கியமா ரூம் போட்டதே. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த வீடியோல ஆட் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து நான் உங்களை வந்து பாக்குறேன். இப்போ வந்து இன்னொரு 3 இடம் இருக்கு, அதை வந்து நான் காமிச்சிட்டு நம்ம வந்து வீடியோ முடிச்சிருக்கோம். ஐயோ சரியான இடம் ப்ரோ. அம்மா வாவ், சிம்பிளி வாவ். சும்மா எப்படி சொல்றது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க ஒரு சன்செட் டைமோ இல்ல ஒரு சன்ரைஸ் டைம் வந்தீங்கன்னா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஓப்பன்ல வச்சிருக்காங்க. அப்ப நைட் சிட்டி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. டெஃபினட்டா நான் வர முடியுதுன்னு நான் கண்டிப்பா வரேன். அண்ட் இங்க ஒரு மேட்ரு என்னன்னா, பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வால்லாம் நவரல, நாங்க தான் நவர்றோம். லைக் இந்த ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஃபுல் 360 டிகிரி வியூ வந்து இதோட கிடைக்கும். ஸோ அது வந்து பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. பேங்காக் வந்தீங்கன்னா நீங்க எதுக்கு வரீங்க இல்லையோ, பயோக்கி விசிட் பண்ணி ரூம் போடலனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு விசிட் பண்ணணும். ஸோ கைஸ் இங்க பாருங்க, இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வின்னர்ஸ். கீழ இருந்து மேல வந்து சிங்கிள் ஸ்டெச்ல ஏறினவங்களோட லிஸ்ட். எனக்கு பர்சனலாவே ஹைட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஹைட் வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி மெமரிஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து நம்மளால இங்க வந்துட்டு எப்படி சொல்றது, எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்றோம்னா எல்லாமே வந்துட்டு நல்ல மெமரிஸா கேப்சர் ஆகும். நீங்க வந்து இன்கேஸ் வந்துட்டு 83rd ஃப்ளோர் லிஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நியூல நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு நிக்கிறாங்க. எங்களை மாதிரி 70th ஃப்ளோர்ல இருந்து ஏறி கஷ்டப்படாதீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மைனரோமா ஸ்கை கிளப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பா ஏரியா இருக்கு. அதுதான் வந்து நான் சொன்னேன் இன்னொரு இடம். உங்களுக்கு ஸ்பா வேணும்னா ஸ்பா பண்ணிக்கலாம். 300 பாட்லேருந்தே அவைலபிளா இருக்கு. அண்ட் நம்ம ஒவ்வொரு ஃபைனல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். ஸோ ஸ்விம்மிங் பூல் தான் இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் ஆஃப்டர் ரூஃப் டாப் அண்ட் டைனிங்லாம் சேர்த்து. ஸோ இந்த சைடு வந்து ஸ்விம்மிங் பூல் லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசமா போச்சு. சரி ஓகே. ஸ்விம்மிங் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் ஸ்விம் சூட் இருக்கும்ல, பாக்ஸ், நம்ம ஷார்ட்ஸ்லாம் வந்து இங்க விட மாட்டாங்களாம். அந்த எக்ஸாக்ட் ஸ்விம்மிங் சூட்ஸ் இருந்தால் மட்டும்தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க கிட்ட வாங்கிக்கலாம்னு கேட்டா இவங்க விற்கிறது இல்லையா. ஸோ நம்ம வெளியில போய் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எஸ், இப்போ நம்ம இங்க இருந்து போயிடுவோம். வெளில எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம். நத்திங் மச்.